அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கேட்டு உனக்கு இன்னும் புரியலையா, இந்த ரூம் நமக்கு என்ன வேணுமோ அது நான் என்ன கேட்டாலுமே கொடுக்குது, நீ கேட்ட $1000 பாரு இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிருக்காரு. ஹீரோயின் கேட்டிருந்துட்டு என்ன விளையாடுறியா, இந்த மாதிரிலாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மறுபடியும் புரியாமே பேசுகிறாங்களா. ஸோ உனக்கு நீ எவ்வளோ வேணுமா கேளு, இந்த ரூம் எவ்வளோ வேணால் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஓ அப்படியா, இப்போ நான் $1,00,000 கேட்டால் அதை விட கேளு எவ்வளோ வேணாலும் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு $1 மில்லியன் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. கேட்ட உடனே மறுபடியும் அதே மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகுது. அங்கே பார்த்தா $1 மில்லியன் கட்டு அங்கே கிடக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காசு உண்மையான்னு சொல்லிட்டு போய் ஹீரோயின் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தெரியுது உண்மையாலே அது காசு தான் சொல்லிட்டு. இப்போ அதை பார்த்த உடனே ஹீரோயின் டக்குனு இந்த ரூமை விட்டு வெளியே போகணும், இது ஏதோ இல்யூஷன் சொல்லிட்டு அவங்க வெளியே போக பார்க்குறாங்க. ஹீரோ தான் கூப்பிட்டு நிறுத்தி இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண ஹனி, இதெல்லாம் உண்மைதான், நம்ம என்ன வேணால் கேட்கலாம், நம்ம இப்போ பணக்காரங்க ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கேட்ட அப்புறம் என்னங்க சொல்லவா வேணும், ஹீரோ ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால அவருக்கு தேவையான எல்லா பெயிண்டிங்குமே, அவருக்கு பிடிச்ச எல்லா பெயிண்டிங்குமே இவர் வரையணும்னு கூட தேவையில்லை, இந்த மாதிரி அந்த ரூம் கிட்ட கேட்டாலே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா பெயிண்டிங்ஸுமே லைனாக கொண்டு வந்து அடிக்க வச்சுட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்க கோட் சூட் போட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டைமண்டாலேயே வச்சு குளிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் பணத்தை கிழிச்சு வாயில போட்டு பணத்தையே சாப்பிட்றாருங்க ஹீரோ. அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ரூம் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. பணம், காசு, ட்ரிங்க்ஸு, ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைஃபை எலைட் பீப்புள்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்டியை 10 நாள் பண்ண வேண்டிய பார்ட்டியை ஒரே நாளில் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரூம் கிட்ட என்னென்ன வேணுமோ கேட்டுட்டு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய காஸ்ட்லியான திங்ஸு, ஷூஸு, பணம், சாப்பாடு, ட்ரிங்க்ஸ்னு சொல்லி எல்லாமே செதறி கிடக்குது. இப்போ ஹீரோயின் சோகமாக உட்காந்து எதையோ நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படி இங்கே சீன் கட் ஆன உடனே இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இப்போ ஹீரோயின் எங்கன்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க சோகமாக. ஸோ ஹீரோ வந்து என்னாச்சு கேட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சுமே ஒரு மாதிரி வெறுமையிலே இருக்காங்க. ஸோ ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி நேற்று நம்ம அந்த ரூம் கிட்ட கேட்ட நெக்லஸ் எங்கே, அது உனக்கு பிடிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம அந்த ரூம் கிட்ட கேட்டால் திரும்பி கிடைக்க போகுது, எவ்வளோ டைம் கேட்டாலும் கிடைக்கும்ல, ஸோ அதனால் தொலைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்களா. அப்படியே ஜாலியாக அந்த ஊஞ்சலில் விளாண்டுருக்காங்க.